அன்பான வாடிக்கையாளர்களே, ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதாவது இன்டோர் பிளான்ட்ஸு நம்ம நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி கடைசியில் அது ஒழுங்காக வளராமல் நம்ம பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இன்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாயில் யூஸ் பண்ணுற காம்போசிஷனே கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் என்ன மிஸ்டேக்குன்னு யோசனை பண்ணியிருந்தோம். நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரெட் சாயில், கோகோபீட் அண்ட் ஆற்று மண். ஏன் ஆற்று மண் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆற்று மண்ணோட ப்ராப்பர்ட்டியே என்னென்னா, வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு அண்ட் லூஸாக இருக்கும். அந்த மண்ணை இறுக்கமாக விடாமல் பார்த்துக்கிறோம். இப்போ ரெட் சாயில் மட்டும் போட்டோம் என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் டைம் என்ன ஆகுதுன்னா மண் ரொம்ப இறுக்கமாக ஆகிடுது. அதோடய ரூட்ஸும் ஃப்ரீயாக வளர முடியல. இதே ஆற்று மண்ணும் இல்லை இந்த கோகோபீட்டோட போடுற ரீசன் என்னென்னா, மாய்ஸ்சர் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிக்கும். மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைம் சன்னில் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படின்னும்போது தண்ணி விட்டோம்னா ஒரு 3-4 டேஸ் ஒன்ஸ்க்கு தான் நம்ம தண்ணி விடுறோம் நம்ம அது. ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆற்று மண், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆற்று மண் நான் கொட்டுறேன். இப்போது ஆற்று மண் கொட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தொட்டியில் இன்டோர் பிளான்ட்ஸில் போட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அந்த ரூட்ஸ் அழுகாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற பிளான்ட்ஸ்லாம் கூட நமக்கு ரிவைவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.